மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா மைக்கு போடாததுக்கான ஒரு பனிஷ்மெண்ட், அதுக்கு அரோரா யாரை பத்தி எந்த விதமா சொன்னாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்ததாக அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அன்சீன் ப்ரோமோ பார்த்துருவோம். ஃபைனலி இவங்க ஏன் கத்திக்கிட்டே இருக்காங்க திவ்யாவா கேட்டுருவோமா அப்படின்ற டிஸ்கஷனும் போது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அன்சீன் ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கிளிகள் தோளோடு அப்படின்ற பாட்டு போட்டு ஸோ திவ்யாவோட ஃபேமிலி உள்ள வராங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்குங்க. ஆக்சுவலாக அது குக்கு வித் கோமாளியில் அடிக்கடி போடுவாங்க. அப்போத்துலேருந்து எனக்கு ஃபேவரட்டான சாங் அது. அந்த சாங்கை போட்டு உள்ள வந்து சிம்பிளாக ப்ரோமோவில் காட்டின அட்வைஸ் என்னன்னா வந்து, நீ கேமை சூப்பராக விளையாடுறமா, சூப்பர், பக்கா பக்கா, வேற மாதிரி, நீ எதுவும் மாற்றிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. என்னங்க, மற்றவங்கள பேச உள்ள சொல்கிறதுக்கும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எதுவுமே மாற்றிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட சொல்லிட்டாங்க. நல்லா தான் பண்ணுற அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. கேமில் ஜெயிக்கணும் திவ்யா அவர்களே, நீங்கள் கேமில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா. நம்மளோட இலக்கு வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஒரு பக்கம். அம்மா ஆத்திரப்படு, கோவப்படு, டென்ஷன் ஆகு, கத்து, இதெல்லாம் பண்ணு, ஆனா அதை அளவோடு வச்சுக்க. எல்லாத்தையும் என்னடா சொல்லிக்கிட்டே போறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில எண்டில் ஒரு டைலாக் போட்டாங்க பாருங்க, அதுவும் ஒரு அளவோடு பண்ணணும். எல்லாமும் ஒரு அளவு இருக்கு, அந்த அளவோட வச்சுக்கோ, அளவோட இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சிம்பிளா அட்வைஸை கொடுத்து முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் திவ்யா அந்த அளவோடு பண்றாங்களா இல்லையா அப்படின்றது பார்ப்போம். பட் திவ்யா அதை அந்த எனக்கு ஒரு இட் வாஸ் ஷாக்கிங். அந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஷாக்கான விஷயம் என்னன்னா, இட் இஸ் மை ஃபேமிலி அப்படின்றாங்க. ஒரு எமோஷன்ஸும் வரல. ஆனால் எமோஷன்ஸே இல்லாமல் ஷட்டிலாக அந்த இடத்துல திவ்யா ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம நேற்றுலாம் பார்த்தோம், நிறைய பேர் எமோஷன்ஸோட அது ஒவ்வொருத்தரோட வெளிப்பாடு வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் திவ்யாவை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். கண்டிப்பாக அவங்க இந்த எமோஷன் ஆவாங்கன்னு நினச்சேன். ஒரு துளி எமோஷன்ஸும் இல்லாமல் அப்படி ஒரு ஷட்டிலாக எடுத்துகிட்டு போனது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து சபரி வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல. என்னன்னா, எல்லாம் சின்ன குழந்தைங்க வந்து அந்த பார்வதி அடிச்ச மேட்டர் பேசுறாங்க இல்லையா, அதை நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றது தப்பு, அது நடந்து போச்சு, அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அது ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சபரிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அரோரா. இதுல வந்து பார்வதி பண்ணதுலயுமே ஒரு காண்டா இருக்காரு போல. அதான் சொல்றாங்க, இப்போ ஒரு குழந்தை வந்து அப்படி சொல்லுதுன்னா அது சொல்றது தப்பு அப்படின்றது நம்ம சொல்லணும், அது அப்படியே நிறுத்திக்கணும்னு சொல்லணும். ஆனா அதை அந்த குழந்தைங்களை திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு திரும்ப சொல்லுன்ற மாதிரி கேட்டு சந்தோஷப்படுறதுலாம் என்ன எண்ணம்? இது கரெக்டான எண்ணமா? இது ரொம்ப தவறா இல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்கன்னா அது ஓகே, இதுக்கப்புறம் இது சொல்லாதமான்னு சொல்லி புரிய வைக்கணும் குழந்தைக்கு. அதை வச்சு புரிய வைக்க ட்ரை பண்ணாம அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. யாரனா பார்வதியை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. பட் சபரி சொல்றாங்க, கடைசியில அந்த 2 குழந்தைங்களும், சாண்ட்ராவோட குழந்தைங்களாம் என்கிட்ட தான் கடைசியா அக்கு வாங்கிட்டுலாம் போனாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிறார். அடுத்து அமித் இருக்கார்லையே, இப்போ அமித் அந்த குரூப்பை விட்டு வெளியே வரதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது எந்த அளவுக்கு போகுதுன்றது பார்ப்போம். அவருக்கு பாதகமாக போதா சாதகமாக போதான்றது பார்த்து முடிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்களோட பனிஷ்மெண்ட் சபரி, அரோராவோட பனிஷ்மெண்ட். சபரி, உன் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது, ஈஸியாக அந்த வைப்லாம் மேட்ச் பண்ணுது, மற்றபடி உன்னோட மனசு லாக் பண்ணி வச்சிருக்க. எப்படி உன்னோட மனசை லாக் பண்ணி வச்சிருக்க, பட் உங்க கூட மற்ற டைமில் அந்த ஃபன் பண்ணுறதோ ஈஸியாக கனெக்ட் ஆகுது, இதெல்லாமே பண்ண முடியுது. நான்லாம் வந்து ஒரு 3 வீக்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்திருப்பேன். பட் நீ வந்து ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன், எல்லாருக்கும் ஒரு நல்லது நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்க. ஸோ சூப்பராக பண்ணுறேன்ற மாதிரி சபரிக்கு. அடுத்து சுபிக்ஷா, ஒரு கோலு ஒரு இலக்கு இருக்கு. நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, ஆசை மட்டும்தான் படுவாங்க, அதுக்கான உழைப்போ எஃபர்ட்டோ முயற்சியோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அது ஆசை மட்டும் வந்துட்டே இருக்கும். பட் நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற, ஒரு கோல் செட் பண்ற, அதுக்கான உழைப்பும் நீ போடுற, எஃபர்ட்டும் போடுற அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும், ஆடாகவும் இருக்கும், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இருக்கணும், அதை நீ புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சுபிக்ஷாக்கு. அடுத்து கமர்தீன், 32 வயசு குழந்தை. எப்படி 32 வயசு ஆயிடுச்சு, உனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. எப்படி உனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த ஒரு ரியாக்ஷன், ஒரு சில விஷயமான வெளிப்பாடுகள் காட்டுற. நீ கெஸ்ட்டு கிட்ட போயிட்டு நீ உன்னோட சைல்ட்லிஷ்னஸும் உன்னோட இன்னசென்ஸும் எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் காட்டுற. அது வந்து நீ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு இந்த விஷயத்த நீ இந்த கத்துறதோ டென்ஷன் ஆகுறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த விஷயங்கள்லாம் காமிச்சேன்னா உனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கும், பெரிய ப்ளஸ் இருக்கும்.
ஸோ உங்க கூட யாராவது ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட வாழ்நாள் முழுக்க உன்னை மறக்க மாட்டாங்க கமருதீன். அந்த மாதிரி நீ ஒரு அந்த நாள்லயே ஒரு ஹாப்பியாகவும் சந்தோஷமா வச்சுப்ப, அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி கமருதீன் இதை பாராட்டினோடனே கமருதீன் ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. அரோரா இப்படி பாராட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்ததாக அமித் அவர்களே, ஸோ நீங்க வந்து ஒரு அமேசிங் ஃபாதரா இருக்கீங்க. பட் அமேசிங் மேனா இருந்தால் தான் அமேசிங் ஃபாதரா இருக்க முடியும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது தான் நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களா மாதிரி என் எக்ஸுமே இந்த மாதிரி ஃபாதர் ஆகணும் இதெல்லாம் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரிக்ரெட் பண்ணுறேன் இன் மை லைஃப், நான் அதை சூஸ் பண்ணாமல் போனதுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டாக்டரை மெச்சூரிட்டியாகவும் வளர்த்துருக்கீங்க, கைட்னஸாகவும் வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பிரிங்கிங் பண்ணும். ஸோ கல்யாணம் பண்ணி குழந்தை, காசு இருக்குது, கல்யாணம் குழந்தை அப்படின்றத போகாமல் இந்த மாதிரி வளர்க்கணுன்றது உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு பயங்கரமான பூஸ்டோன்றது எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறாங்க. அடுத்து வினோத், ரொம்ப டேலண்டடான பர்சன். ஒர்க்கு ஃபுல்லாக நீ பண்ணுவ, ஒர்க்கு நீ ஃபுல்லாக பண்ணாலும் கூட உட்காரவங்களுக்கு கிரெடிட் கொடுப்ப. நீ மொத்த கிரெடிட்டும் நீயே எடுத்தாகாம ஸோ எல்லாருக்கும் போய் கிரெடிட் கொடுப்ப, அது நல்ல விஷயம். எஃப்ஜே போகும்போது நீ அழுதம் பார்த்தீங்களா, ஒரு கலைஞன் வெளியேறுவதை பார்த்து ஒரு கலைஞன் கண் கலைஞனை தரணும், அது நான் பார்த்தேன். ஸோ உங்கள் மேலே வந்து நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது, மதிப்பு இருக்குது அந்த கலைஞன் மேலே. ஸோ இந்த கிரெடிட்டை சுராண்டிக்கிட்டு நேம் அங்கே ட்ரை பண்ணலன்ற மாதிரி சொன்னோன்னே கேமராமேன் ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க. நான் நேம் சொல்ல விரும்பல. ஓகே, நீங்கள் ஆர்ட் ஃபார்மில் பண்ணுற ஒர்க்கு சூப்பர். அடுத்து பார்வதி, வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி போல்டாக இருக்கீங்க. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுற விஷயம் எல்லாம் சூப்பரு. ஸோ உங்களுக்கு ஒரு அந்த சைடு ஒன்று இருக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பர்சன் கிட்ட மட்டும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடு இருக்குது. டோட்டலி 2 கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. அது ரெண்டுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்கன்ற மாதிரி பார்வதி. அடுத்து விக்ரமுக்கு, உனக்கு ஒரு தப்புன்னா நீ அப்பயே ஒத்துக்கிட்டு சாரி கேட்குற. சில பேர் வீக்கெண்ட் வரணும், பாயிண்ட் அவுட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி ஒரு கரெக்டான சுச்சுவேஷனுக்கு வந்த பிறகு தான் ஒத்துப்பாங்க. தப்புன்னு உனக்கு பட்டுச்சனவே உனக்கு சாரி கேட்குறதுலாம் சூப்பரான விஷயம் விக்ரம்ன்ற மாதிரி விக்ரம். அடுத்து கனி, அங்கே ஒரு நிறைய ஃபன்னி செக்மெண்ட் இருந்தது, அதை கலாச்சிக்கிட்டு கான்ஃபிடென்ட்டு, உனக்குள்ள ஒரு வீராங்கை நிறைய இருக்குது, டாஸ்க்னா கிவ் அப் பண்ணாமல் வெரி ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்காக நீ நிற்கிறதா இருக்கட்டும், அடிப்பட்டும் அந்த டாஸ்க்கை விளையாடுறதா இருக்கட்டும், வேற மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த வயசில் விளையாடுறதே பெரிய விஷயம் கனின்ற மாதிரி கனியை பாராட்டி விட்டார். அடுத்து திவ்யா, நீ கோவமாக ரூடாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் உனக்குள்ளேயும் ஒரு குழந்தை தர ஸ்வீட்னஸ் இருக்குது, அதை எங்கே காட்டணுமோ அதை காட்டுற மதர்லி நேச்சர் இதெல்லாமே இருக்குது. ஸோ கனியோட பெட்டர் வெர்ஷனாக நான் உன்னை பார்க்குறேன். ஸோ எங்கே ரூடாக இருக்கணும் அங்கே இருக்கீங்க, எங்கே கைட்னஸை காட்டணும் அப்படி இருக்கீங்க. ஸோ அது சூப்பராக இருக்குது, உங்ககிட்ட இருக்கிறது கிரேட் குவாலிட்டின்ற மாதிரி திவ்யா. அடுத்து சாண்ட்ரா, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஸோ எமோஷ்னலாக நீங்கள் இருக்கிறதெல்லாம் ஓகே, பட் உங்கள் குழந்தைய தொட்டானா அவன் கெட்டான் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்ற மாதிரி பாராட்டினோன்னே சாண்ட்ரா வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஹக் பண்ண தருணத்தையும் பார்க்க முடிஞ்சு. இதில் ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பார்வதி, கானா வினோத், யாரு கமருதீன் மற்றும் சாண்ட்ரா எல்லாமே பாராட்டி புகழ்ற. அரோரா எவ்வளோ கிளாரிட்டியாக பேசுகிறா, செம தெளிவாக பேசுகிறா, பயங்கரமாக பேசுகிறான்ற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி, நான் கூட வெளியே ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அவள் பயங்கரமாக பேசக்கூடிய ஆள் தான், செமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குது. அப்புறம் இப்போ சாப்பிட்ற டைமில் திவ்யா கத்திக்கிட்டே இருந்தாங்களே, எதுக்கு இவ கத்திக்கிட்டே இருக்கா, பேசாமல் நம்ம போய் கேட்டுருவோமா, என்னதாம்மா பிரச்சனை உனக்கு, கத்திக்கிட்டே இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்வதி எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க வெளியே. இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.